இப்போ தியேட்டர்ஸ்ல கமல் எஸ்டிஆர் ஆக்டிங்ல ரன் ஆகிற தக் லைஃப் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். சினிமா அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே நீ நானும் ஒண்ணு. இந்த தக் லைஃப் படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லயே கேங்ஸ்டர்ஸ்க்கும் போலீஸ்க்கும் நடுவுல ஒரு ஷூட் அவுட் நடக்கும். அதுல கேங்ஸ்டரா இருக்க நம்ம கமல் ஒரு சின்ன பையனை வச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆவாரு. அந்த சின்ன பையன் தான் எஸ்டிஆர். அதுக்கப்புறம் எஸ்டிஆரை கமலே வளர்ப்பாரு. ஒரு கட்டத்துல எஸ்டிஆர் கமலோட இடத்துக்கு போயிருவாரு. அதுக்கப்புறம் கமலுக்கு என்ன ஆச்சு, எஸ்டிஆருக்கும் கமலுக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு, இதுக்கான பதில் தான் இந்த தக் லைஃப். இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸ்டோரியாவே ரொம்ப பழைய ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். கமல் சார் எஸ்டிஆரோட ஆக்டிங் நல்லா இருந்தாலும் ஸ்டோரி நல்லா இல்லாதனால அவங்களோட ஆக்டிங்கையும் என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு தான் படம் இருந்துச்சு. மத்த காஸ்டிங்ஸும் பெருசா எங்கேயும் சொல்ற அளவுக்கு இல்ல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கட்டத்துக்கு மேல விவேகம் இந்தியன் 2 கொண்டு போயிட்டாங்க. பாசிட்டிவ்ஸ் பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல சில விஷுவல்ஸும், இன்னொரு பக்கம் ஏஆர் ரகுமானும் பிஜிஎம் வச்சு படத்தை காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காரு. ஓவராலா சொல்லணும்னா படத்தோட காஸ்டிங்ஸ் இவங்க பண்ண ப்ரொமோஷன் எல்லாம் சூப்பரா செட் பண்ணி ஸ்டோரியில கோட்ட விட்டாரு. ஒரு பிலோ ஆவரேஜான தக் லைஃப் படத்தை தான் கொடுத்திருக்காரு டைரக்டர் மணிரத்னம். படம் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பை.